அமைதியான கிராமத்து வீடு. மதிய நேரம். பறவைகளின் சத்தம் மட்டும் கேட்கிறது. கதிர் ஒரு நகரத்து இளைஞன். அவனது தாத்தா சோமசுந்தரம் சமீபத்தில் காலமானார். தாத்தா மீது கதிருக்கு எப்போதும் ஒரு தனி மரியாதை உண்டு. அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். ஆனால் எப்போதும் ஏதோ ஒரு வேளையில் சுறுசுறுப்பாக இருப்பார். தாத்தா இறந்த 16வது நாள் காரியங்கள் முடிந்து வீட்டை சுத்தம் செய்யும் பொறுப்பு கதிரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தாத்தாவின் அறைக்குள் நுழைகிறான் கதிர். அந்த அறையில் பழைய புத்தகங்கள் மற்றும் சந்தனத்தின் மனம் கலந்த ஒரு வாசம். அலமாரியின் அடியில் ஒரு பழைய தேக்கு மர பெட்டி இருக்கிறது. அது ஒரு பெரிய பூட்டினால் பூட்டப்பட்டிருக்கிறது. அதன் சாவி தாத்தாவின் சட்டை பையிலேயே இருந்தது. கதிர் பெட்டியை திறந்து உள்ளே இருப்பதை பார்க்கிறான். பெட்டியை திறந்த கதிர் அதிர்ச்சியடைகிறான். அதில் நகையோ பணமோ அல்லது சொத்து பத்திரங்களோ இல்லை. அதற்கு பதில் நிறைய தபால் உறைகள் இருந்தன. ஒவ்வொன்றின் மீதும் ஒரு பெயர் மற்றும் விலாசம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தபால்கள் எதுவும் தபாலில் சேர்க்கப்படவில்லை. முதல் கடிதத்தை எடுக்கிறான். அதில் மாணிக்கம், பழைய இரும்பு கடை, மதுரை என்று எழுதப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு சிறிய கடிதம் மற்றும் 50,000 ரூபாய் பணம் இருந்தது. கடிதத்தின் வரிகள்: மாணிக்கம், 40 வருடங்களுக்கு முன்னால் நான் வேலை தேடி அலைந்தபோது பசியால் மயங்கி விழுந்த எனக்கு நீ உன் மதிய உணவை கொடுத்தாய். அன்று உன்னிடம் நன்றி சொல்ல எனக்கு துணிவில்லை. இன்று இந்த சிறிய தொகையை உன் பேரக்குழந்தைகளின் படிப்புக்காக சேர்த்து வை என்றிருந்தது. கதிர் தனது காரில் மதுரையை நோக்கி பயணம் செய்கிறான். கதிருக்கும் ஆர்வம் தொற்றிக்கொள்கிறது. தாத்தா ஏன் இதை முன்பே செய்யவில்லை? ஒருவேளை தன் கடைசி காலத்தில் இதை செய்ய நினைத்திருப்பாரோ? கதிர் அந்த விலாசத்தை தேடிச் செல்கிறான். மதுரையில் அந்த பழைய இரும்பு கடையை கண்டுபிடிக்கிறான். அங்கு ஒரு முதியவர் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் மாணிக்கம். கதிர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தாத்தாவின் கடிதத்தை கொடுக்கிறான். கடிதத்தை படித்த மாணிக்கத்தின் கண்களில் கண்ணீர். மாணிக்கம் பேசுகிறார். தம்பி, சோமுவை எனக்கு தெரியும். அவன் பெரிய ஆளா வருவான்னு அன்னைக்கே நினச்சேன். ஆனால் இந்த சின்ன விஷயத்தை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கானே. மனுஷன் வாழும்போது சொல்லாத நன்றியை செத்த அப்புறம் சொல்ல வரானே என் ராசா என்றார். பிறகு அங்கிருந்து விடை பெற்றான் கதிர். அடுத்த 2வது கடிதத்தை கதிர் பிரிக்கிறான். அதில் மல்லிகா தையல் கலைஞர் என்று இருக்கிறது. அடுத்த பயணம் ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி. மல்லிகா என்பவர் ஒரு தையல் கடை வைத்திருக்கிறார். அவரிடம் கடிதத்தை கொடுக்கிறான் கதிர். கடிதத்தின் வரிகள்: மல்லிகா, உன் திருமணத்தின் போது நான் தரவேண்டிய மொய்ப்பணத்தை என்னால் அன்று தர முடியாமல் போனது. வறுமை என்னை வாட்டிய காலம் அது. இதோ வட்டியுடன் அந்த தொகை. என்னை மன்னித்துவிடு. மல்லிகா கடிதத்தை படித்துவிட்டு சிரிக்கிறார். தம்பி, உன் தாத்தா வெறும் காசை மட்டும் கொடுக்கல. நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு தையல் மிஷின் வாங்க அவர்தான் எனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டார். அதை அவர் சொல்லவே இல்லை. அவர் செஞ்ச உதவியே பெருசு. இதில் மன்னிப்பு எதுக்கு என்றாள். பிறகு கதிர் அங்கிருந்து விடை பெற்றான். பெட்டியின் அடியில் ஒரு கடிதம் இருக்கிறது. அதன் மேல் கதிருக்கு என்று எழுதப்பட்டுள்ளது. கதிர் அதிர்ந்து போகிறான். தனக்கே ஒரு கடிதமா? கைகள் நடுங்க திறக்கிறான். கடிதத்தின் வரிகள்: கதிர், நீ இந்த கடிதத்தை படிக்கிறாய் என்றால் நீ என் பெட்டியை திறந்துவிட்டாய் என்று அர்த்தம். நான் வாழ்நாள் முழுவதும் பலரிடம் உதவி பெற்றிருக்கிறேன். ஆனால் நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொல்ல எனக்கு கூச்சமாக இருந்தது. காலம் கடந்து நான் உணர்ந்தது என்னவென்றால், அன்பையும் நன்றியையும் உடனுக்குடன் சொல்லிவிட வேண்டும் என்பதுதான். நீ இப்போது செய்த இந்த பயணம் உனக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கும் என்று நம்புகிறேன். பணத்தை சேர்ப்பதை விட மனிதர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பதுதான் உண்மையான சொத்து. உன் அப்பாவிடம் சொல், நான் அவர் மீது கோபமாக இல்லை என்று. கதிர் தன் தந்தையை சந்திக்கிறான். இருவரும் நீண்ட காலத்திற்கு பிறகு கட்டிப்பிடித்து கொள்கிறார்கள். கதிர் வீட்டிற்கு திரும்புகிறான். தாத்தாவுக்கும் அவனது அப்பாவுக்கும் சில வருடங்களாக பேச்சுவார்த்தை இல்லை. தாத்தா சோமசுந்தரம் ஒரு பிடிவாதமான நேர்மையாளர். அவர் ஒரு கூட்டுறவு வங்கியில் சாதாரண எழுத்தராக பணியாற்றியவர்.
அவருக்கு நேர்மை என்பது உயிரை விட மேலானது. கதிரின் தந்தை இளைஞனாக இருந்தபோது ஒரு சுய தொழில் தொடங்க ஆசைப்பட்டார். அதற்கு வங்கியில் கடன் வாங்க தாத்தாவின் சிபாரிசும் அவர் வேலை பார்க்கும் வங்கியிலேயே ஒரு சிறு சலுகையும் தேவைப்பட்டது. ஆனால் தாத்தா தனது பதவியை பயன்படுத்தி தன் மகனுக்கே ஆனாலும் தவறான வழியில் உதவ மறுத்துவிட்டார். தகுதி இருந்தா கடன் கிடைக்கும், என் பதவியை அதுக்காக பயன்படுத்த மாட்டேன் என்று கராராக கூறிவிட்டார். இதனால் மணி தன் முதல் தொழிலை தொடங்க முடியாமல் போனது. மணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சிறிய வேலையில் சேர்ந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் கூடுதல் வருமானம் ஈட்ட வேறு சில குறுக்கு வழிகளை யோசித்தபோது தாத்தா அதை வன்மையாக கண்டித்தார். குறைவான வருமானம் என்றாலும் அது நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் என்பது தாத்தாவின் வாதம். ஆனால் பிள்ளைகளை நல்ல பள்ளியில் சேர்க்கக்கூட பணம் இல்லாத இந்த கௌரவம் எதற்கு என்பது தந்தையின் ஆதங்கம். ஒருமுறை கதிரின் பள்ளி படிப்புக்காக மணி யாரிடமோ கடன் வாங்கியிருந்தார். அதை திருப்பிக் கொடுக்க முடியாத சூழலில் தாத்தாவிடம் உதவி கேட்டார். தாத்தாவிடம் பணம் இருந்தது. ஆனால் அவர், நீ உன் வருமானத்திற்கு மீறி செலவு செய்திருக்கிறாய், இது உனக்கான பாடம் என்று கூறி பணத்தை தர மறுத்துவிட்டார். உண்மையில் அந்த பணத்தை அவர் ரகசியமாக மணியின் பெயரிலேயே ஒரு சேமிப்பில் வைத்திருந்தார். அதை மணி அறியவில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு உங்களுக்கு உங்கள் கொள்கைதான் முக்கியம், குடும்பம் முக்கியமில்லை என்று கோபித்து கொண்டு மணி தனி குடித்தனம் சென்றார். அதன் பின் பல வருடங்கள் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. தாத்தாவின் கடிதத்தில் இருந்த விளக்கம்: மணி, உனக்கு நான் உதவி செய்யாதது உன்னை கஷ்டப்படுத்த அல்ல, உன்னை ஒரு பலமான மனிதனாக மாற்றத்தான். நான் சேர்த்து வைத்த ஒவ்வொரு ரூபாயும் உனக்காகவும் கதிரின் எதிர்காலத்திற்காகவும் தான். ஆனால் அதை உன்னிடம் சொல்ல என் ஈகோ தடுத்தது. இன்று என்னிடம் நேர்மை இருக்கிறது, ஆனால் என் மகன் என்னிடம் இல்லை என்கிற வழிதான் என் கடைசி காலத்து சொத்து. இந்த உண்மையை அறிந்ததும் கதிரின் தந்தை தன் பிடிவாதத்தை விட்டு அழுது புலம்பினார். அப்பா என்னை வெறுக்கவில்லை, என்னை செதுக்கியிருக்கிறார் என்பதை உணர்ந்து தாத்தாவின் அஸ்திக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை முழு மனதுடன் செய்தார். கதிர் இப்போது உணர்கிறான். அந்த பழைய பெட்டி வெறும் காகிதங்களை சுமக்கவில்லை, அது ஒரு மனிதனின் வாழ்நாள் பாடத்தை சுமந்து நின்றது. நண்பர்களே, நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நமக்காக உதவி செய்த எத்தனையோ பேரை திரும்பி பார்க்க மறுக்கிறோம். இன்று ஒரு நிமிடம் யோசியுங்கள். நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டுமா? காலம் கடக்கும் முன் அதை சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் நாளை என்பது நமக்கானது அல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.